Rise above. Ariza shirts and trousers. Telenum Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி இவ்வளோ குழந்தைய நான் கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன். 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவள் குழந்தைய இப்போ கூப்பிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கு இது ஒரு மெமரபுளாக இருக்குது. இதெல்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. என்ன ஓடுது மேல? ஏர்ப்ளேனா? சூப்பரா இருக்கான்னு கேக்குறாங்க பாரு. சூப்பரா இருக்கா? மேல ஓடுறது யாரு? எல்லாமே பிடிச்சிருக்குது. எனக்கு அதுல போணும் போல இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த புகைலாம் விட்டுட்டு போறது, அந்த மாதிரி நெருப்பு வருது, அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, சின்ன பசங்க மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமான்னு யோசிச்சது. நம்ம சென்னையில் வந்து நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த ஹெலிகாப்டர்லாம் பறந்து சூப்பராக இருந்துச்சு. ஜெட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை டேர்ன் பண்ணி போகிறது, ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயில்னால ஈவினிங் டைம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயில்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய வெயில் ஓவருங்க. அதே எங்கள் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன், சிஎம்க்கு ட்விட்டர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கை தட்டி பார்க்குறதெல்லாம் ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சின்னு நான் சொல்வேன். ஆமாம், குழந்தையாவே மாறி தான் பார்க்கணும். என் பொண்ணு சொல்ல, அம்மா கையெல்லாம் தட்டாதம்மா அப்படிங்கிறா. இதில் என்னடி இருக்குது, இதில் ஒரு என்ஜாய் தானே. குழந்தைங்க மாதிரி நம்மளும் தட்ட வேண்டியது தான் அப்படின்னு. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சென்னையில் நடத்துகிறாங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ப்ரௌட் தான். பிக்கஸ்ட் ப்ரௌட் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் ஆல்சோ 72 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப பெருமையாக தானே. கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப நம்மளும் ஒரு பைலட் ஆகணும், ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படின்ற எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் ஆச்சு. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சென்னையில் தான் இங்கே நார்த் இந்தியா. இது ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி இவ்வளோ குழந்தைய நான் கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன். 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவள் குழந்தைய இப்போ கூப்பிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கு இது ஒரு மெமரபுளாக இருக்குது. இதெல்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இல்லை, நம்ம நாட்டில் இவ்வளோலாம் இருக்குதுங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியணும்ல. அது ஒரு பெரிய விஷயம். டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி வச்சுருந்தாங்க. போன வாட்டி கேலரிலாம் பண்ணியிருந்தாங்க. அது இந்த வாட்டி கிடையாது. ஒரு சண்டே பண்ணுறாங்களான்னு தெரியல. வெயில் வேறு ஜாஸ்தி. போன வாட்டி இவ்வளோ வெயில் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வெயில் கிடையாது. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்க்குறது ஜெட்டு தான். பெரிய ஜெட் இருக்குல்ல, அதோடைய சவுண்டு வந்து கிக்கு இல்லை. நம்ம எவ்வளோ வயசானாலும் ட்ரெயின் இன்னும் வேடிக்கை பார்க்குறோம், எவ்வளோ வயசானாலும் ஃப்ளைட்டை வேடிக்கை பார்க்குறோம். அதில் இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. இது எங்கேயும் எப்பயும் பார்க்க முடியாதுல்ல. பெரிய விஷயந்தான். ஜாலியாக இருக்குது. நாங்கள் லீவ் போட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு நிற்கிறோம். சண்டே மறுபடியும் வருவோம். சண்டே வரும். இன்னும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் கூட்டிகிட்டு வருவோம். எல்லாமே பிடிச்சிருக்குது. எனக்கு அதுல போணும் போல இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹெலிகாப்டர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹெலிகாப்டர் சொல்றாங்க, அது பிடிச்சிருந்தது ரொம்ப. பாப்பா எப்படி இருக்க? சூப்பர். சூப்பரா இருக்கு. ஜாலி நெருப்புலாம் வருது. எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா? இல்ல. ஆமா, இந்த மாதிரி இந்த புகைலாம் விட்டுட்டு போறது, அந்த மாதிரி நெருப்பு வருது, அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா? பார்க்கல. இதுக்கு முன்னாடி டிவில தான் பாத்துறீங்களா? ஆமா. இப்போ எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? செம்மையா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஜாலியா? ஜாலியா திரும்ப வரணும் ஆசையா? எப்படி? ஆமா. அப்படியா? என்ன இது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப? எல்லாமே பிடிச்சிருந்தது. ஜெட்டு நல்லா இருந்தது. வேற எல்லாமே நல்லா இருந்தது. ஜாலியா இருந்ததா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த ஹெலிகாப்டர்லாம் பறந்து சூப்பராக இருந்துச்சு. ஜெட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை டேர்ன் பண்ணி போகிறது, ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயில்னால ஈவினிங் டைம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயில்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கேலரி மாதிரி உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த இப்போ வெயில் சென்னையில ரொம்ப அதிகமா இருக்கா, எங்களால் தாங்க முடியல. எல்லாரும் மயக்கம் வருதுன்னு கொஞ்சம் சில பேர் அங்கே போயிட்டாங்க. நான் வந்து டிஃபென்ஸ்லேருந்து தெரியும் எனக்கு. அதனால் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணுறது பாசிபிள் இல்லை. பண்ணுறதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பப்ளிக் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏர் ஷோ ரொம்ப ஃபைன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அவங்க வெதர் கண்டிஷன் ப்ளஸ் ஏர் இதெல்லாம் டிராஃபிக் எல்லாம் பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க.
பட் ஓகே நம்ம கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது, அக்டோபரில் இந்த மாதிரி வெதர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளௌடியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்களுக்கும் வெதர் கண்டிஷன் அவங்களுக்கு மஸ்ட்டு நம்மளை விட. ஸோ டிஃபென்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. Yes, yes. உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஆமாம் உங்க ஆமாம் ஃபேமிலி எல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? எஸ், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களாம் கூட்டு வந்து கொண்டாந்து பார்க்கும்போது அதுவும் நம்ம சென்னை மக்களோட வந்து சேர்ந்து பார்க்குறது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கூட்டம் ஆமாம், நான் நினச்சேன் இவ்வளவு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். பரவாயில்ல, சோஷியல் மீடியா பிகாஸ் ஆஃப் Yeah. ஆல்சோ நீங்களும் தான் அதில் பார்த்த நல்ல அருமையான ஒரு இது. இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, சின்ன பசங்க மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமான்னு யோசிச்சது நம்ம சென்னையில் வந்து நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெகுலரா ஆமா நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் அதை. இது ரெகுலரா உங்களுக்கு ஆசை இருக்கா? அவங்க எப்படி ரெகுலரா இல்லை ஆசை இருக்குது, பண்ணால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் இயர்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக அது ரொம்ப இது லைஃப் டைம் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு இது. ரொம்ப வெயிலையும் கஷ்டப்பட்டு பார்க்குறீங்களா? ஆமாம், ஆக்சுவலி இந்த வெயிலெல்லாம் நான் வீட்டில் ஒரு துணி காய போடுறது கூட போக மாட்டோம். ஆனால் இந்த வெயில் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 12 மணி வெயில் கூட எங்களுக்கு தெரியல. அதை விட்டுட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக மாடியில் சவுண்டு கேட்குதுன்னு எங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்து மாடியில் பார்த்தா அப்போ தான் வான் சாகசம் அது அன்றைக்கி ஃபுல்லாக. உங்களுக்கு தெரிஞ்சதா இப்படி ஏதாவது சாகசம் பண்ணுறாங்கன்ட்டு? பேப்பர்லலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நியூஸில் எல்லாம் போட்டு பேப்பர் படிச்சிருந்தோம். அப்புறமா தான் சரி எல்லாம் பார்த்துனது. 1ஆம் தேதி பார்த்தோம் மாடியில், 2ஆம் தேதி மாடியில் தான் பார்த்தோம். இன்னைக்கு நேர்ல பார்க்கறதுக்கு பக்கத்துல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், பாருங்க பாருங்க. நீங்களே இப்போ ஒரு குழந்தையாவே மாதிரி ஆமாம்மா, கண்டிப்பாக. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பேபி மாதிரி தான் என்ஜாய் பண்ணுறோம். அப்படியா? ஏன்னா நாங்கள் சின்ன கல்யாணம் வந்த புதுசில் ஒரு வாட்டி பார்த்தோம் பீச்சில். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமாம், அதோட இப்போ தான் பார்த்தோம். இப்பதான் பார்க்குறீங்க. அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்போ வந்து இவ்வளோ இதெல்லாம் கிடையாதுல்ல, கொஞ்சமாக இருந்துச்சு. அப்போ வந்து சூரியகிரன் கூட இருந்துச்சு கொஞ்சம், அதெல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து அங்கே கண்ணகி காந்தி பீச் கிட்ட நடந்துச்சு, அப்போ பார்த்தோம். இது இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மக்களுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன இருந்தது? நிறைய வெயில் ஓவருங்க. அதே எங்கள் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன், சிஎம்க்கு ட்விட்டர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சிஎம் இப்போ இதெல்லாம் பார்ப்பாரு. இப்போதைக்கு முன்ன இருக்க வசதியை விட இப்போ இது நல்லாவே இருக்கு. இவ்வளோ ஒரு வீக் டே இவ்வளோ வெயில் தெரியல, வெயில் எவ்வளோ பேர் கொடை இருந்தாலும் பரவாயில்ல, கொடை இல்லாமலையும் பரவாயில்ல, எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. அவ்வளோதான், இதுதான் அழகு. ஒரு சின்ன குழந்தையாவே எல்லாரும் எவ்வளோ பேர், முக்காசு பேர் ஏஜ்டு பீப்புள் நிறைய பேர். செம்ம ஜாலி. இது நீங்கள் திரும்ப நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் யூடியூப்பில் பார்க்கலாமே தவிர நேரில் வாய்ப்பே கிடையாது. சென்னையில் எவ்வளோ ஒரு டிக்கெட்டுக்கு அப்புறம் நடக்குது இது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது. சண்டே இப்போ பார்க்க முடியாதவங்க வர முடியாது, கண்டிப்பாக சண்டே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இதை பார்க்கணுன்னா நாங்கள் வந்தோம். நான் என் பாப்பா இட்டுன்னு போமா அப்படின்னா குழந்தைங்களையும் வெயிலுன்னு பார்க்காம கூட நாங்கள் வந்தோம். இதை ரொம்ப பார்க்கணும், நேரில் நம்ம எங்கே போய் பார்க்க முடியும் இதெல்லாம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தே ஆகணுன்ட்டு வந்து அன்றைக்கி நடந்தது, அன்றைக்கி பார்க்க முடியல. அதனால் இன்றைக்கி வாமான்னு சொன்னோடனே நாங்கள் அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு ஓடியாரோம், வீட்டு வேலை முடிச்சுட்டு ஓடியாரோம். ஆமாம், என்ன பண்ணுறது வெயில். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் அந்த முதலமைச்சர் வந்து கொஞ்சம் அப்படி பந்தல் மாதிரி போட்டுருந்து கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் வெயில் தெரியாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குது. சாகசெல்லாம் இதெல்லாம் நம்ம எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஏதோ ஆமாம், ஏதோ இந்த என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா? இந்த வயசில் நாங்களாம் போய் வேலை போய் பார்க்க முடியுமா? வெளியூர்லலாம் போய் பார்க்கவும் முடியாது. ஆனால் சென்னையில் இவ்வளோ அழகாக பார்க்குறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் என்ன ஒன்று, வெயில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது சார். உண்மையே அதான் உண்மை. சொன்னாலும் சொல்லனாலும் இந்த கை தட்டி பார்க்குறதெல்லாம் ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சின்னு நான் தான் சொல்வேன். ஆமாம், குழந்தையாவே மாறி தான் பார்க்கணும். என் பொண்ணு சொல்ல, அம்மா கையெல்லாம் தட்டாதம்மா அப்படிங்கிறா. இதில் என்னடி இருக்குது, இதில் ஒரு என்ஜாய் தான். நான் குழந்தைங்க மாதிரி நம்மளும் தட்ட வேண்டியது தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து பார்த்ததுல. இது யாரு? ஆயாவா? என்ன ஓடுது மேல? என்ன போகுது மேலே? ஏர்ப்ளேனா? சூப்பரா இருக்கான்னு கேட்குறாங்க பேரு. சூப்பரா இருக்கா? இது யாரு? அம்மாவா? மேல ஓடுறது யாரு? பூ ஓடுதா? சூப்பரா இருக்கா?
கை காட்டி சொல்லு. கை காட்டு சூப்பரா இருக்கு. சூப்பர் காட்டு. கை தட்டு. சூப்பரா சூப்பர். எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலாவே இது எப்படி சொல்றது, ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்கு. குழந்தைங்களுக்கான இது வந்து அப்பப்போ பார்க்க முடியாது இல்லையா. ஆக்சுவலாக 20 இயர்ஸ் ஆஃப்டர் நடக்குது நம்ம இதில். ஸோ அதுவும் ஹாப்பியாக இருக்குது. கொளத்தூர்லேருந்து வரும். ஆக்சுவலி நான் சின்னதில் இருக்கும் போது இது பார்த்தேன். ஸோ நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை என் பொண்ணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன். நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு வெயிலும் பார்க்கல. ஆக்சுவலாக அவளை வெயில் பார்க்காம வளர்த்த ஒரு பாப்பா. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது. யூடியூப்லலாம் பார்க்கலாம், எல்லா இதுலேயும் பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து லைவாக பார்க்குறது, கை தட்டி பார்க்குறது வந்து பெரிய விஷயம். பட் இவ்வளோ சப்போர்ட்டு, போலீஸ் எல்லாமே இவ்வளோ சப்போர்ட், பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய ஹேட்ஸ் ஆஃப் என்னென்னா அவங்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் இது. ஸோ இது பெரிய ஒரு விஷயம் அவங்க நம்மளுக்காக இந்த ஷோ பண்ணுறது. ஸோ ரியலி தேங்க்ஸ். வேற எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ ஜாலியாக இருக்கு? ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? அதெல்லாம் பார்த்தது கிடையாது. எதில் பார்த்துருக்கா? இதுக்கு முன்னாடி ஃபோனில் பார்த்துருக்கேன். ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்க்க எவ்வளோ ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்குதா? வெயில் எப்படி? வெயில்லாம் தெரியல, ஏன்? கால் தான் சுடுது. ஏன் தெரியல? கால் தான் சுடுதா? எதுக்கு வெயில் தெரியல? ஏன்னா அம்மா ஷால் வச்சிருக்காங்க. இது பார்க்குற சந்தோஷம் தெரியலையா? இங்கே பார்க்குறதுக்கு சும்மா அழகாக ஒரு சூப்பராக இருக்குது. இது மாதிரி எப்பவுமே நான் பார்த்தது இல்லை. அருமையாக இருக்குது. வெயிலும் கூட தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு படி விஷயம் பார்க்கறதுக்கு ஒரு ரியலாக ரொம்ப அழகாக இருக்குது. வெயில்னு தெரியல, வெயிலே தெரியல. இதை பார்க்கும்போது வெயில் தெரியல, அந்த அளவுக்கு வெயில் தெரியல. இன்னும் கொஞ்சம் உட்கார்றதுக்கு வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என் பேர் கார்த்திக். நான் வந்து டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட், எக்ஸ்பெஷலி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து போன்றதுக்காக படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். இது எப்படி சென்னையில் நல்ல பாசிபிள் தானா? சேஃப் தானா? ஆமாம், இப்போது வந்து வெளியே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ்னால் அது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். ஸோ அது நடத்துகிறாங்க. அதுவும் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சென்னையில் நடத்துகிறாங்கன்னா அப்போ அது நம்ம தமிழுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ப்ரௌட் தான். பிக்கஸ்ட் ப்ரௌட் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் ஆல்சோ 72 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப பெருமையாக தானே. இப்போ இங்கே மக்கள் பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு விமானம் பறக்குது, நான் சாகசம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதில் உள்ள கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமா இல்லை ரொம்ப நிறையா இருக்குது. இப்போது அவங்க இப்போ பண்ணுறவங்க யாருமே வந்து சும்மா இப்போதைக்கு போகிற மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 முறை 2000 முறை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தான் வந்து இந்த ஷோ பண்ணுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ சும்மா வந்து ட்ரைனிங் இல்லாமல் அந்த மாதிரிலாம் யாரும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஃப்ளைட்டில் இது பண்ணுறாங்களா, ஒன்று கிளாஷ் ஆகிற மாதிரி அப்படி சாகசம் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்கும்? எல்லாமே அவங்க வந்து ரேடியோ கம்யூனிகேஷன் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரேடியோ கம்யூனிகேஷன் மூலிமா தான் வந்து அது ப்ராப்பர் கம்யூனிகேஷனாக வந்து கீழே பேஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி தான் அவங்க அங்கே ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இந்த சென்னை இந்த பீச் எல்லாமே ரெட் ஜோனாகவே அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இவ்வளோ மக்கள் கூட்டம் சேஃப் தானா உங்கள் ஸ்டைலில்? சேஃப் தான். ஏன்னா இவ்வளோ ஆர்ம்டு ஃபோர்ஸும் இல்லாமல் போலீஸ் ஃபோர்ஸும் அவங்க இருக்காங்க இல்லையா, சேஃப் தான். அது ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் 6th வந்து 15 lakh பீப்புள்ஸ்லாம் வரான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதுக்கு மேலேயே வருவாங்க. 30 lakh people வந்து வருவாங்க. இது பண்ணுறதுனால நோக்கம் என்னவா இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? இது பண்ணுறதுனால நோக்கம் என்னன்னா, நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்னால் என்ன, டிஃபென்ஸ்னால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்று வரும். அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று வரும், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இப்போ என்ன மாதிரிலாம் வந்து இருக்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் பார்க்குறதுக்கே நிறைய வெளி ஸ்டேட்லேருந்துலாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நிறையா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வெளி ஸ்டேட்லேருந்து போய் பார்க்குறீங்க, கஷ்டம். இது என்னென்ன ஸ்டடீஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னென்ன ஸ்டடீஸ் பண்ணீங்க? இதில் எப்படி என்னென்ன ஸ்டடீஸ்னால் என்னென்ன ஏர்க்ராஃப்ட் இருக்குது, வித்தியாசமான என்னென்ன ஏர்க்ராஃப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஷோ பண்ணது, லாஸ்ட்டாக ஷோ பண்ணது வந்து கிரண் ஸ்குவாடான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர். இதுக்கு முன்னாடி வந்து சராங் பிராண்ட் அம்பாசிடர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஷோக்கு நேம் வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சுகாய் பார்த்துருப்பீங்க, சுகாய் 30, அப்புறம் மிராஜ், அப்புறம் வந்து தேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மொத்தத்தில் எப்படி இருக்குது ஓவராலாக இங்கே உள்ள சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தானே? ஹாப்பினஸ் தான். எல்லாருமே அவங்க பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுல பார்த்தாவே தெரியுது இல்லையா, ஹாப்பினஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கும் அவங்க அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்க்க. இது இயர்லி ஒன்ஸ்லாம் பண்ண முடியுமா இல்லை பாசிபிள் இல்லையா? இயர்லி மற்ற ஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கேயும் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றீங்க? இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா 25 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது இது உங்களுக்கு? ஆஸ் யூஸ்வலாக இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படிலாம் இருக்கும்ட்டு. நேரில் பார்க்குறதுக்கோ எப்படி இருக்குது உங்களுக்கு?
நம்ம ஃபோனில் நிறைய சர்ச் பண்ணியிருப்போம், என்னென்ன ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டேங்க்ஸ் இருக்குது எல்லாமே. அதை நம்ம நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கூஸ் பம்ப்ஸ் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி இது பார்க்குறப்ப? கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப நம்மளும் ஒரு பைலட் ஆகணும், ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. என்ன காரணத்துக்காக? எது உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது? அது வந்து அவனி சதுர்வேதி மேம், அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பைலட்டாக வந்து ஓட்டினவங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன். அப்படின்னும் போது எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க இன்ஸ்பயர் ஆனனால எனக்கு இது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு தோணுச்சு. உங்களை மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு லேடி பைலட் அப்படின்னு ஆக விரும்புகிறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா என்ன விரும்புறீங்க? இப்போ முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜெனரேஷனில் வந்து 80% வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு ஆர்மி ஃபீல்ட், ஏர்ஃபோர்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போ லேடிஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில ஏரியாஸில் இன்னமும் ட்ரைப் பீப்புளை வந்துட்டு இன்னும் அச்சீவ் பண்ணுறாங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ்னால, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால லேடிஸ் வந்துட்டு ஒதுக்கப்படுறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபீல்டில் வரணும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபீல்டில் வரணும். இன்னும் வீட்டில் தடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உங்கள் வீட்டில் என்ன மனநிலையில் இருந்தாங்க? எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து அனுப்பணுமா, அது வந்து உயிருக்கு வந்து இது பண்ணு, நெக்ஸ்ட்டு மேரேஜ் அது இதுன்னு தான் போனாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தான் சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அம்மா நான் இதில் போகிறேன், அப்பா நான் இதில் போகிறேன், நீங்கள் என்னை நம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ளைட்லலாம் இந்த ஜெட்லலாம் நிறைய புகைகள் போகுது, அதனால மாசு கட்டுப்பாடு ஏதாவது மாசு? இல்லை அது நார்மல் தான். அது அந்த ஸ்மோக் வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக இந்த பஸ்ஸில் இது பண்ணுற ஸ்மோக், அதுதான் ஸ்மோக் தான், வேற எதுவும் வந்து பாதிப்பு ஏற்படும். அந்த கலர் வேரியேஷன் காட்டுறாங்களா, அது எப்படி வரும்? அது ஆஸ் யூசுவலா எல்லா அது வந்து ஒரு கேஸ் சிலிண்டர். அந்த கேஸ் சிலிண்டரை வந்து அந்தந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு அந்த கிராஃப்ட்டுக்கு அந்த சைடில் வச்சுருப்பாங்க. அது அதுலேருந்து தான் வந்து அந்த ஸ்மோக்லாம் வரும். இப்போ இந்த கிராஃப்ட்ல உள்ள பைலட் இருப்பாங்களா? இல்லை இருப்பாங்க. நிறைய பேருக்கு அது டவுட்டாகவே இருக்குது. இருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் ஓடுது அப்படிங்கிற. இல்லை அது வந்து சர்வைலன்ஸ், அதெல்லாம் வேற. இது வந்து ஃபுல்லாக ஏர்கிராஃப்ட்னாவே வந்து உள்ள பைலட் மூலிமா தான் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எத்தனை பைலட்ஸ் இருப்பாங்க? எந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு இதில்? இப்போது ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னா ஐ மீன் ஜெட் அப்படின்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க. சில ஜெட்டு வந்து மாடுலேஷன் வேறையாக இருக்கும், அதில் வந்து 2 பேர் இருப்பாங்க. சுக்காயில் 2 பேர் இருப்பாங்க. லைக் அந்த மாடல் ஆஃப் ஏர்கிராஃப்டில் வந்து அந்த பீப்புள்ஸ் அக்காமடேஷன், ஆனால் 1, 2 2 பேர் தான். இது எங்கேருந்து கிளம்புது, எங்கே லேண்ட் ஆகும், எப்படி? ஏர்ஃபோர்ஸ் அந்த ஸ்டேஷன் தான், பேஸில் இருந்தால் கிளம்பும். இப்போ இங்கேனா எங்கே இருக்காது? தாம்பரத்தில் இருக்க அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அதுங்க இருக்கும். இல்லைன்னா வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்து இருக்கும். அங்கே ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கா இல்லையான்னு எனக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியல. அது அதுல இருந்து ஏறுது, இங்க போறது ரிட்டர்ன் வரல, அது எங்க போய் லேண்ட் ஆகும்? இதெல்லாம் வந்து அந்த தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் அது லேண்ட் ஆகும். ஓகே, இது எப்பவுமே இங்க இருந்து அங்க இருந்து இங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் தான். ஆமா, டிஃப்ரெண்ட் தான். Rise above. Ariza shirts and trousers. Telenum Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.